ஒன்பதாவது அமல் சகோதரர்களே, ஒன்பதாவது அமல் மற்றவர்களுக்காக மறைவுல துவா செய்கிறது. மற்றவர்களுக்காக மறைவுல துவா கேட்கிறது. உதாரணமா, நான் ஒருவருக்கு துவா கேட்கிறேன், நான் அவர்கிட்ட சொல்றது இல்லை, நான் உங்களுக்கு துவா கேட்டேன்னு சொல்றது இல்லை. மறைவாக யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை கொடு, பரக்கத் செய் என்று துவா கேட்டதோட ஒரு மலக்கு வந்து சொல்றார், வலக்க பிமிஸ்லி, உனக்கும் அதை போல கிடைக்கட்டும், உனக்கும் அதை போல, உங்களுக்கும் அதை போல கிடைக்கட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்ப நாங்க மூமிங்களுக்கு துவா செய்யறோம், யா அல்லாஹ் மூமிங்களுடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னி துவா கேட்கிறோமா இல்லையா? மலக்கு உடனே சொல்றார், உங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா. வலக்க பிமிஸ்லி. அந்நியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அமல் இதெல்லாம்!